எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம ஆதிசங்கரோட அற்புதமான படைப்பான சௌந்தர்ய லகரியிலிருந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்த 4 ஸ்லோகங்களுக்குள்ள ஒரு ஆழமான பயணத்தை மேற்கொள்ள போறோம். அழகின் அலைன்னு சொல்லப்படுற இந்த தெய்வீக பயணத்துல நீங்களும் என்னோட சேர்ந்து வாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மகா தத்துவஞானி ஆதிசங்கரர். அவர் இயற்றிய இந்த தெய்வீக பாடல் வெறும் ஒரு துதி மட்டும் இல்ல. சொல்லப்போனா இது அன்னை பராசக்திய மனசுல வச்சு செய்யற ஒரு ஆழ்ந்த தியானம். அது மட்டும் இல்லாம பிரபஞ்சத்தோட ஆற்றலை விளக்குற தந்திர சாஸ்திரத்தோட மொத்த சாரமும் இதுல அடங்கியிருக்கு. சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓட்டம் பார்த்துடலாம். ஒவ்வொரு ஸ்லோகமும் அன்னையோட வெவ்வேறு சிறப்பம்சங்களை நமக்கு காட்டப் போகுது. வாங்க, நம்மளோட முதல் ஸ்லோகத்திலிருந்து இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். நாம இப்ப 5வது ஸ்லோகத்துக்குள்ள நுழையிறோம். இங்க தான் பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய ரகசியமே வெளிப்பட போகுது. மத்த எல்லா தெய்வங்களும், ஏன் முனிவர்களும் கூட அவங்களோட சக்தியை எங்கிருந்து பெறுகிறாங்க? இந்த ஸ்லோகம் அந்த மூல சக்தியா இருக்கிற தேவியோட உன்னதமான நிலையை நமக்கு ரொம்ப அழகா உணர்த்த போகுது. ஹரிஸ்வாமாராத்ய பிரணத ஜனசௌபாகிய ஜனனீம் புரா நாரீ பூத்வா புரரிப்புமொபி க்ஷோபமநயத் ஸ்மரோபி த்வாம் நத்வா ரதிநயனலேख्येन வபுஷாம் முனீனாமப்யந்தः பிரபவதிஹி மோகாய மகதாம். 5. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மகாவிஷ்ணு பேரழகு பெண்ணான மோகினியா மாறி முப்புறங்களையும் எரிச்ச சிவனைய மயக்கினாரு. இன்னொரு பக்கம் காதல் கடவுளான மன்மதன் பெரிய பெரிய முனிவர்களோட மனசையே அசைச்சு பார்க்கறான். இந்த 2 பேரோட மகத்தான சக்திக்கும் மூலம் எதுன்னு தெரியுமா? இந்த ஸ்லோகம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இது எல்லாமே தேவியோட அருளால மட்டும்தான் சாத்தியம். பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா விதமான ஈர்ப்பு சக்திக்கும் அவதான் ஆதாரம். அப்போ மன்மதனோட சக்தி தேவி கிட்ட இருந்து தான் வருதுன்னா அந்த சக்தி எந்த அளவுக்கு வலிமையா இருக்கும்? அவனோட வெற்றிக்கு பின்னால இருக்கிற ரகசியம்தான் என்ன? வாங்க, 6வது ஸ்லோகம் இந்த கேள்விக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லுது. தனுஷ் பௌஷ்பம் மௌர்வி மௌர்வி மதுகரமயி பஞ்சவிஷிகா வசந்தா சாமந்தோ மலயமருதாயோதனரதா ததாப்யேகா சர்வம் ஹிமகிரிசுதே காமபி கிருபாம் அபாங்காத்தே லப்த்வா ஜகதிதமனங்கோ விஜயதே. மன்மதனோட ஆயுதங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பூக்களால் செஞ்ச வில், தேனீக்களாலான நான் பார்க்கறதுக்கு எவ்வளவு மென்மையா இருக்கு. ஆனாலும் உருவமே இல்லாத அந்த அணங்கனால இந்த முழு உலகத்தையும் ஜெயிக்க முடியுது. அது எப்படி? அதுக்கு காரணம், இமயமலை மகளே, உன்னுடைய கடைக்கண் பார்வையின் ஒரு சின்ன துளி அருள் அவனுக்கு கிடைச்சதுதான். நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன பார்வைக்கே இவ்ளோ சக்தினா அன்னையோட முழுமையான அருளுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும். இதுவரைக்கும் நாம அன்னையோட அருவமான சக்தியை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த சக்தியை நாம எப்படி நம்ம மனசுக்குள்ள கொண்டு வரது, தியானம் பண்றது, அதுக்கு தான் 7வது ஸ்லோகம். பக்தர்கள் மனசுல நிலைநிறுத்துறதுக்காகவே அன்னையோட அழகான தெய்வீக உருவத்தை வார்த்தைகளாலே வரைய போகுது. கொணத்காஞ்சீதாமா கரிகலப கும்பஸ்தணனதா பரிக்ஷீணா மத்தியே பரிணத சரச்சந்திரவதனா தனுர்பாணான் பாஷம் ஸ்ருணிமபி ததானா புரஸ்தாதாஸ்தாம்ன புரமதிதுராஹோ புருஷிகா. இந்த ஸ்லோகத்தை வார்த்தைகளால வரையப்பட்ட ஒரு தெய்வீக ஓவியம்னு கூட சொல்லலாம். கிணிகிணின்னு சத்தம் போடுற ஒட்டியானம், முழு நிலவு மாதிரி பிரகாசமான முகம், கையில வில்லு, அம்பு, பாசம், அங்குஷம், இதெல்லாம் வெறும் வர்ணனை மட்டும் இல்ல, பக்தர்களோட தியானத்துக்கு உதவுற சக்தி வாய்ந்த சின்னங்கள். சிவனையே பெருமைப்பட வைக்கிற இந்த திருவுருவம் நம்ம எல்லாருடைய மனக்கண் முன்னாடியும் தோன்றட்டும். அன்னையோட உருவத்தை தியானம் செஞ்சாச்சு. நம்மளோட பயணம் அடுத்தது எங்க போகுது? இந்த விளக்கத்தோட கடைசி ஸ்லோகமான 8வது ஸ்லோகம் நம்மள ஒரு புனித யாத்திரைக்கு கூட்டிட்டு போக போகுது. அது வேற எங்கும் இல்ல, தேவியோட தெய்வீக இருப்பிடமான மணித்வீபத்துக்கு தான். சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாடி பரிவிருத்தே மணித்வீபே நீபோபவனவதி சிந்தாமணி குருஹே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யாஹ் கதிச்சன சிதானந்த லஹரீம். வாங்க, நம்ம மனக்கண்ணால அந்த இடத்துக்கு ஒரு பயணம் போயிட்டு வரலாம். முதல்ல அமிர்த கடல்ல பயணிக்கிறோம். அதை கடந்து கற்பக விருட்சங்கள் நிறைஞ்ச தேவலோக தோட்டத்துக்கு போறோம். அதோட மையத்துல ரத்தினங்களாலான மணித்வீபம் ஜொலிச்சிட்டு இருக்கு. அங்க சிந்தாமணி கற்களால் கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள பரமசிவன் மேல அன்னை பேரானந்தத்தோட வடிவமா வீற்றிருக்கிறா. உண்மையிலே இந்த தரிசனம் கிடைக்கிறவங்க ரொம்ப பாக்கியசாலிகள். அப்பப்பா, என்ன ஒரு அற்புதமான ஆன்மீக பயணம் இல்லையா? இந்த 4 ஸ்லோகங்கள் மூலமா நாம ஒரு முழுமையான பாதையே கடந்து வந்திருக்கோம். இப்போ இந்த பயணத்தோட சாராம்சத்தை ஒன்னா தொகுத்து பார்க்கலாம் வாங்க. அப்போ இதோட முக்கிய சாராம்சம் என்ன? இந்த ஸ்லோகங்கள் வெறும் கவிதைகள் இல்ல, அது ஒரு வழிகாட்டி. முதல்ல பிரபஞ்சத்தோட எல்லா சக்திகளுக்கும் மூலமான அன்னையோட ஆற்றலை நாம ஏத்துக்கிறோம்.
அதுக்கப்புறம் அந்த அருவமான சக்திய ஒரு அழகான தெய்வீக வடிவமா தியானிக்கிறோம். கடைசியா அவளோட ஆனந்தமயமான இருப்பிடத்தையே நம்ம இறுதி இலக்கா மனசுல வைக்கிறோம். இது அறிவிலிருந்து தியானத்துக்கும் தியானத்திலிருந்து தரிசனத்துக்கும் நம்மள கூட்டிட்டு போகுது. இந்த தெய்வீக பயணத்தை பத்தி நாம இவ்ளோ தூரம் சிந்திக்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. இந்த ஞானம் நம்மளோட அன்றாட வாழ்க்கைய எப்படி மாத்தும்? இந்த ஆழமான போதனைகளை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்திக்கிறது? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்றேன். இந்த ஆன்மீக பயணத்தில் என்னுடன் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ள வகையில பல இந்திய மொழிகள்ல உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களோட குறிக்கோள். மேலும் தகவலுக்கு எங்களோட மத்த பிளேலிஸ்ட்களையும் பாருங்க. எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க ஞான்கோஷ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற பதிவுகள் உங்களை வந்து சேரும். இந்த தெய்வீக ஞானத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசிக்க செய்வோம். நன்றி.